தோட மனுஷங்கள தான் யாருனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ணேன். யாரு தொட்டிக்குள்ள சவுண்ட் வருது கேக்குதுங்களா உங்களுக்கு? யார் அந்த தொட்டிக்குள்ள? யாரு பாருங்க. நீங்க தான் இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன ஒரு அறிகுறி கொடு. தெரியுதுங்களா உங்களுக்கு? கைஸ் நான் செவுத்துக்கிட்ட பாருங்க. தெரியுதுங்களா அங்கே ஏதோ இருக்கு கைஸ். பாருங்க கைஸ் பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு எட்டர்னா வீடியோ. இன்றைக்கி ஒரு ரொம்ப அபேண்டனான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து நிறைய பேர் பேய் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆம்பியன்ஸ் நான் காமிக்கிறேன், லொக்கேஷன் காமிக்கிறேன். இது சிட்டியை விட்டு அவ்வளோ தூரமாக இருக்குது. உங்களுக்கு பின்னாடி தெரியும் நினைக்கிறேன் சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்தோட ஸ்டோரி நான் வெளியே இருக்கவங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொன்ன கதையெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இங்கே அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நடக்குமா, நிறைய பேர் அந்த ஆத்மாவை நிறைய பேர் வந்து இங்கே பார்த்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒயின் ஷாப் இருக்குது கைஸ். அந்த ஒயின் ஷாப்லேருந்து சரக்கு வாங்கிட்டு வந்து இங்கே குடிக்கும்போது அவங்களுக்குள்ளேயே வந்து தகராறு வந்து இங்கே மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மர்டர் பண்ண ஒரு ஆத்மா தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்பளை ஆத்மான்றதுனால ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து திருப்பி வந்து குடிக்க வரவங்களை கூட நிறைய பேர் பயந்து ஓடி இருக்காங்களாம். அந்த ஆத்மா தான் இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாமே சொல்கிறாங்க. கேட்குதுங்களா கைஸ் உங்களுக்கு? ஏதோ அழுவுது, என்ன அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில கைஸ். இந்த ஆம்பியன்ஸ் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு 360 டிகிரி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இந்த வீடு தான். வீடே பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே நிறைய பேர் வந்து ஆத்மா பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த வீடு இருக்க ஆம்பியன்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ செடி முளைச்சிருக்கு. யாருமே இங்கே வர்றதும் இல்லை. அதனால தான் இது வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல். யார் பேசுங்க? சத்தம் கேட்குது. யாரா இருக்கீங்களா? யாரு? வீடு எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? மனுஷன் யாருனா இருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஹியூமன் இன்ட்ரப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் கைஸ். யார்? நான் யாருனா இருக்கீங்களா? ஏன்னா அதுதான் என்னோடய சேஃப்டி முக்கியம். தனியாக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி அப்பா வரல, சின்ன வீடுன்றதுனால தனியாக தான் வந்தேன். இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது கைஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதாங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும். யாருன்னா அது? நம்ம சேனலில் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்னால தான் என்னால் ஃபர்தராக புஷ் பண்ணி இன்னும் நிறைய இடத்துக்கு போயிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியும். ஹலோ, யார்? நான் இதுக்கு மேலே பேச விரும்பல. டக்குன்னு வீடியோவுக்கு போயிடலாம். இன்றைக்கி நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் இந்த வீடியோ பார்த்தா எனக்கு தரமான சம்பவம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரா மீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கண்டென்ட் கொடுக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன்.
அது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இது வரைக்கும் நான் மீட் வச்சுலாம் எந்த ரிச்சுவல்ஸும் பண்ணதில்லை. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கேன். ஓகே லெட்ஸ் கோ கைஸ். எனக்கு ஆத்மாவோட எனக்கு இங்கே யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பயமாக இருக்குது. இந்த வீடை காமிக்கிறாருங்க எப்படி இருக்குன்னு. கைஸ் நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? காமிக்கிறேன் பாருங்கள். எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு இந்த ஃபஸ்ட்டு இந்த வீட்டை சுற்றி கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க. பாருங்க வீடு எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடு அபேண்டன்ட் ஆகி. இந்த மாடு நடந்ததுலேருந்து இங்கே யாருமே வர்றதில்லை கைஸ். வந்தால் கூட இங்கே நிறைய அமானுஷம் நடக்கிறதுனால இங்கே அவங்களுக்கு எதுவும் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நிறைய பேர் இங்கே வர்றதில்லை. இங்கே யாரும் இல்லை கைஸ். வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்களா இதோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு? இங்கே பாருங்கள். யாரா இருக்கீங்களா உள்ள? யார் இது? உங்களுக்கு கேட்டுச்சு இல்லைன்னு தெரியல. இந்த மரத்தில் சத்தம் வந்தது. யாருன்னா இருக்கீங்களா? மனுஷன் யாருன்னா இருக்கீங்களா உள்ள? அடிப்படியா? ஹலோ, யாரு? மரம் ஆடு தெரியுதுங்களா? அங்கே பாருங்க. மனுஷனா உள்ள இருக்கீங்களா? யார் இது? யாரு? யார் இது? நீங்கள் தான் இங்கே இறந்து போன ஆத்மாவா? கேட்குதுங்களா? சுத்தமாக இது இல்லை. கேட்டு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. கைஸ் வீட்டுக்குள்ளே போக விட மாட்டேங்குது. கைஸ் அங்கே பாருங்க. தெரியுதுங்களா அந்த மரம் ஆடுறது? அங்கே பாருங்க. யார் அது? என் முன்னாடி வர முடியுமா? சத்தம் போட்டு பயப்படுறது. நீங்கள் மனுஷனாக சவுண்டு கொடுங்க. நான் மனுஷன் யாருனா உள்ளே இருக்கீங்களாண்ணா? மனுஷன் யாருனா இருந்தால் சவுண்ட் கொடுங்க. என்கிட்ட வந்து பேச முடியுமா? நீங்கள் தான் இங்கே இறந்து போனது இருந்தா உங்களை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்கிட்ட வந்து பேச முடியுமா? உங்களுக்கு பிடிச்சதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். முன்னாடி வரீங்களா? சத்தம் போடுறதுனால யூஸ் இல்லை. ரெண்டு இடத்துல சவுண்ட் வருது. வெளியே ஒன்றா இருக்கானா? மேலே சூப்பராக சவுண்ட் வந்துட்டே இருக்கு.
நான் உள்ளே வரேன், தயவு செஞ்சு நான் எதாவது அட்டாக் பண்ணாதீங்க. கைஸ் உள்ளே வந்து ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். யாரா இருக்கீங்களா? வெளியே ஓரத்தில் கேட்குது. யாரு? யாருமே இல்லை, எப்படி சத்தம் வந்திருக்கும்? கைஸ் நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். கைஸ் நைட் விஷன் கையில் வச்சுருக்கேன், நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். யார் அது? கைஸ் அங்கே யாருமே இல்லை, சத்தம் வருதுங்க பாருங்க. நான் மனுஷன் யாருனா இருக்கீங்களாண்ணா? கைஸ் மனுஷனாலாம் கண்டுபிடிச்சிருங்க ஈஸியாக. கைஸ் நான் இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டுருக்கேன், அடுத்த செகண்ட் நீங்கள் ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. உங்களை கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே யாருமே இல்லை, சவுண்ட் கேட்குது. யாருனா இருக்கீங்களா? கைஸ் நான் கைஸ் இப்போ எனக்கு வேக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தனியாக வந்ததுனால. நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் கைஸ். நைட் விஷன் வச்சு நான் சப்போஸ் நான் ரூம்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எதுனா மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நைட் விஷன் வைக்கிறேன் கைஸ். நான் போய் கைஸ் நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லா ரூமும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு வெளியே எதுனா மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். இப்போ பாருங்க கைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் இதை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. மேலே யாருனா இருக்காங்களா? மேலே ரூம் தானே அது. மேலே யாருனா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எனக்கு தெரியல யாரு. நைட் விஷனில் எதுனா மாட்டோம், சத்தம் வந்துகிட்டே இருக்கு நான் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது. இடிஞ்சு விடுறமா சவுண்ட் கேட்குது கைஸ் மேலே. கைஸ் அப்புறம் கேட்குதுங்களா? கைஸ் கேட்குதுங்களா உங்களுக்கு? மைக் ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. யாரு? எங்கே இந்த சவுண்ட் வருதுன்னு தெரியல கைஸ். மேலே தான் சவுண்ட் வருது கன்ஃபார்ம். கைஸ் கைஸ் சவுண்ட் இங்கேருந்து அங்கே ட்ராவல் ஆகுது கைஸ். இங்கேருந்து யாரு? கைஸ் தலை மேலே அடிக்கிற மாதிரி இருக்கு கைஸ். உங்களுக்கு கேட்குதுங்களா? யார் இது மேலே? ஏன்னா மேலே இருக்கீங்களா? மேலே இந்த வருதா உள்ள இந்த வருதா தெரியல. சின்ன ரூம் தான் இது. யாருன்னா இருக்கீங்களா? என் முன்னாடி வாங்க, இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. முன்னாடி வாங்க. கைஸ் மேலே சவுண்ட் வருதா? நான் மேலே போகிறதுக்கு எனக்கு டெஃபினட்டாக எனக்கு வந்து கட்ஸ் இல்லை. கொஞ்சம் பயமாக இருக்குது கைஸ் எனக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? கைஸ் மேலே ஏதோ இருக்குது. பாருங்க கைஸ் இந்த மரத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். யார் இது மேலே? கைஸ் இந்த மரத்தில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் மேலே போகிறேன். கைஸ் நைட் விஷன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இங்கே எதனா மூவ்மெண்ட் இருந்தால் நைட் விஷன் கேப்சர் பண்ணும். கைஸ் மேலே தான் சவுண்ட் வருது. ஃபஸ்ட் போய் செக் பண்ணிடலாம் வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
மேலே யாருன்னா கூட்டமாக இருந்தால் தனியாக இருக்கேன், கன்ஃபார்மாக என்னை பிடிச்சிருவாங்க. நான் ஃபஸ்ட்டு தூரத்தில் செக் பண்ணிக்கிறேன். பயங்கரமான இடத்துல வந்து நான் மாட்டியிருக்கேன். எங்கேருந்து எவனோ வந்தானா கூட எனக்கு தெரியாது. அமானுஷத்தோட மனுஷங்களாம் தான் யாருனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுவோம். யார் அது மேலே? யார் அது? யார் யார் அது? இது உங்களுக்கு தெரியுங்களா? பாருங்க கைஸ், யார் அது? பாருங்க ஏதோ போகுது கைஸ் அங்கே மேலே. யார் அது கைஸ்? மறையுது கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையான்னு தெரியல, மறைஞ்சிச்சு கைஸ். அது கைஸ் மேலே ஏதோ இருக்கு. யார் அது மேலே? யார் அது மேலே? டக்கு டக்குன்னு பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆனால் கண்டிப்பாக எனக்கு ப்ரொசஸ் பண்ண பார்க்கும். எவ்வளோதான் பயமாக இருந்தாலும் காமிச்சிக்கூடாது. யார் இது மேலே இருந்தது? இப்போ மரம் சவுண்ட் கேட்குது. யார் மேலே இருந்தது? பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் முன்னாடி வரமாட்டேன்றீங்க? எங்கே மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. யாருமே இல்லை கைஸுங்க. யாருமே இல்லை, ஆனால் ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குது கைஸ் எனக்கு. கைஸ் தொட்டிக்குள்ள சவுண்ட் வருது, கேட்குதுங்களா உங்களுக்கு? யார் அந்த தொட்டிக்குள்ள? கைஸ் கேட்குது கைஸ், சவுண்ட் வருது, கேட்குதுங்களா? யார் இது? தொட்டியில் யார்? கைஸ் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், தொட்டியில் யாருமே இல்லை. இப்போ சவுண்ட் கேட்குது கைஸுங்க. பேனிக் ஆகக்கூடாது அந்த டைமில். யார் தொட்டியில்? அந்த தொட்டியில் யார்? சவுண்டு வந்துட்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? யார் அந்த தொட்டியில்? என்கிட்ட எதனா பேசுங்க. உங்களுக்கு தேவையான நான் கறியெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு யாரும் இவ்வளோ நேரம் சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சாப்பாடு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான சாப்பாடு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது உங்களுக்கு நான் சாப்பிட கறியெலாம் கொண்டு வந்திருக்கேன். என் முன்னாடி வந்தால் நான் கொடுக்குவேன். உங்களுக்கு யாரும் இதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் முன்னாடி மட்டும் ஒரு வாட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கறியெலாம் கொடுத்துட்டு போகிறேன். என் முன்னாடி வர முடியுமா? சத்தம் வருது. உச்சக்கட்ட பயத்தில் இருக்குங்க கைஸ். அங்கே சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன தொட்டி தான். யார் இது? பாருங்க. யாருமே இல்லை பேசுங்க. இப்போதான் எட்டி பார்த்தது. திருப்பி அங்கே சவுண்ட் வருது. யாரு? நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அப்புறம் எப்படி போயிருக்கோம்?
ஏன் முன்னாடி வரமாட்டேனீங்க? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கறி கொடுக்குறேன், வாங்க. கறின்றதுனால தான் என்கிட்ட வந்தீங்க. கைஸ் கீழே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பேய் ஓட்டுறவங்கிட்ட நான் கேட்டேன். மாந்திரிகவாதின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி எப்படி வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் நான் பக்கத்தில் வர வைக்கிறது அப்படின்னு சொன்னேன். அவர் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு. இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் எதனா கொண்டு போங்க, நான்வெஜ்னால் வந்து இந்த மாதிரி ஆத்மாக்கெலாம் பிடிக்கும், அதை வச்சு எதனா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன இது மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வச்சு நான் ட்ரை பண்ண போகிறேன். நான்வெஜ் வந்து நான் முன்னாடி வச்சுட்டு அது என் பக்கத்தில் நான் வர வைக்க போகிறேன். வர வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு நான் நைட் விஷன்லேயோ இல்லை வந்து நான் மெயின் கேமராலேயோ வந்து கேப்சர் பண்ண பார்க்குறேன். இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே கேஸ், நான் கீழே போய் ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணி இங்கே எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்பலாம். ஓகே சார், கீழே போகிறேன். கீழே சவுண்டு வருது, மேலே சுத்தமாக இல்லை, நான் பார்த்துட்டேன். கீழே நைட் விஷனில் எதுனா கேப்சர் பண்ணியிருந்தா இப்போ நான் ஆட் பண்ணுறேன் கைஸ். மேலே என்ன நடக்குது, மேலே நடக்கும்போது கீழே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நைட் விஷனில் எதனா கேப்சர் ஆயிருந்தால், நைட் விஷன் அங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும். நைட் விஷனில் எதனா கேப்சர் ஆயிருந்தா நான் போடுறேன். ரூமில் சவுண்ட் வருது, கேட்குதுங்களா? யார் அது? யார் அது இந்த ரூமில்? யாரா இருக்கீங்களா? ஐயோ கைஸ், இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இதை பார்த்ததே இல்லை. பக்கத்தில் காதுகிட்டே கத்துச்சு கைஸ். அது அவ்வளோ ஒரு மரணமான ஒரு ஓலை மாதிரி இருந்தது. உள்ள என்ன இருக்கும் அங்கே பாருங்க, இந்த பேட் போயிட்டு வந்துட்டே இருக்கு. ஏன் இப்படி என்ன பயன்படுத்துறீங்க? ஏன் முன்னாடி வர மாட்டேன்றீங்க? தயவு செஞ்சு முன்னாடி வாங்க, உங்களுக்கு தேவையான நான் கொண்டு வந்திருக்கேன். மேலே சவுண்ட் வருது. யார் இந்த ரூமில் இருந்தது கைஸ்? இந்த குரலை கேட்டிருப்பீங்க. பாருங்க கைஸ், எப்படிலாம் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுதுங்களா உங்களுக்கு? கைஸ் கூடு கட்டியிருக்கு கைஸ், உள்ள குருவி இருக்கு. பாருங்க, அந்த குருவி தான். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. கைஸ் மேலே சவுண்ட் கேட்குது. கைஸ் நான் ரிச்சுவல்ஸ் பண்ணீங்க இந்த இடத்துல கொஞ்சம் இடம் க்ளீனாக இருக்குது. ரிச்சுவல்ஸ் பண்ணி அதை என் பக்கத்தில் வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண போகிறோம் கைஸ். கைஸ் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ் மீட் கைஸ். இப்போ தான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன். இதை வச்சு தான் அவர் பண்ண சொன்னார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோடய லைஃப்பில் ட்ரை பண்ண போகிறேன். இது ரொம்ப ஆபத்தான விஷயமும் ஆபத்தான விஷயம். அது அந்த ஆத்மா வந்து எது வேணால் பண்ணலாம். சப்போஸ் நீ இங்கேருந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டனாலோ இல்லை அதுக்கு தரம் மாற்றினாலோ எது வேணால் பண்ணலாம். அதனால் பார்த்து பத்திரமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அதனால தான் ஃப்ரெஷ் மீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பள்ளி கற்றுதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே சார், கீழே பாருங்கள், இந்த மாதிரிலாம் ஒரு போட சொன்னார். இந்த மாதிரி ராக் சால்ட்டு அப்புறம் இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல நடுவில் இந்த மீட்டை வச்சு அவர் கொஞ்சம் இந்த ரிச்சுவல்ஸ் பண்ண சொன்னார். அதே தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். மீட்டை வச்சுட்டு அது என் பக்கத்தில் வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். எங்கள் வீட்டில் அம்மா இரும்பு இந்த இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃப்ரெஷ் மீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சு ரிச்சுவல்ஸ் பண்ண போகிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? நீ இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உனக்கு நான் பிடிச்ச கறியை நான் வாங்கிட்டு இங்கே வச்சுருக்கேன். என் முன்னாடி வந்தால் உனக்கு நான் இதை கொடுக்குறேன். என் முன்னாடி வர முடியுமா? வந்து எடுத்துக்கோ. என்கிட்ட எதனா பேசணுனாலும் பேசலாம். சத்தம் வருது, கேட்குதுங்களா கைஸ்? பள்ளி கத்திக்கிட்டே இருக்குது. என்கிட்ட எதனா பேசணுமா? கைஸ், நான் K2 மீட்டர் கொண்டு வந்திருக்கேன். சப்போஸ் என்னால் நைட் விஷனால் பார்க்க முடிஞ்சா கூட என்னால் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் K2 மீட்டர் இங்கே வைக்க போகிறேன். பக்கத்தில் வந்துச்சுன்னா K2 மீட்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ளக்சுவேட் பண்ணி நமக்கு அது இந்த ஆத்மா நம்ம பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துரும். நெகட்டிவ் எனர்ஜி பக்கத்தில் வந்தால் கண்டிப்பாக அது சிக்னல் கொடுக்கும். அதனால் நான் K2 மீட்டர் கொண்டு வந்திருக்கேன். நான் பக்கத்துலேயே வைக்க போகிறேன். சப்போஸ் அது பக்கத்தில் வந்ததுன்னா K2 மீட்டர் நமக்கு சிக்னல் கொடுத்துரும் கைஸ். அதனால் நம்ம கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிடலாம். நான் நைட் விஷன் ஃபர்ஸ்ட் நைட் விஷன் ஆனில் தான் இருக்குது. ஓகே கைஸ், நான் பார்க்கலாம். இப்போ நான் கேட்டுட்டேன், சத்தம் மட்டும் வருது. ஆனால் கேட்குதுங்களா? சத்தம் மட்டும் வருது. ஆனால் என் கண்ணில் எதுவுமே தெரியல. ஆத்மாவை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் விஷனில் கேப்சர் ஆனால் உங்களுக்கு அதுவும் கொடுக்குறேன். இஎம்எஃப் மீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆன உடனே நான் லைட் ஆன் பண்ணிட போகிறேன் கைஸ். லைட் இருக்கிறதுனால கூட வராமல் இருக்கலாம். நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் விஷனில் உங்களுக்கு நான் பார்க்க போகிறேன். நீங்களும் லைவாக நீங்கள் நைட் விஷனில் பார்க்க போகிறீங்க. இஎம்எஃப் மீட்டர் நான் பக்கத்தில் வைக்க போகிறேன். பார்க்கலாம் கைஸ். லைட் இருக்கனால நீங்கள் இங்கே வர மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணால் அந்த கறியை எடுத்துகிட்டு போகலாம். இங்கே தான் இருக்குது. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் என்கிட்ட பேசணுன்னு கூட இல்லை. நீங்கள் ரொம்ப நாளாக பசியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா இதை எடுத்துகிட்டு போங்க. ஓகே, நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். நைட் விஷனில் பார்க்கலாம். கைஸ், நான் செவுத்துக்கிட்ட பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கே ஏதோ இருக்குது கைஸ். அங்கே பாருங்க ஏதோ வருது கைஸ். கீழே ஏதோ வருது பாருங்க கைஸ். அங்கே பாருங்க கைஸ். நான் இடத்துல கரெக்டாக அந்த கறிக்கிட்ட வந்துருக்கேன் கைஸ். தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே பாருங்க கைஸ். கரெக்டாக அங்கே உட்காருது கைஸ். நான் லைட் ஆன் பண்ணுறேன்.
கைஸ் அது நைட் விஷனில் நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் லைட் ஆன் பண்ணுறேன் கைஸ். நீ இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் கைஸ். பாருங்கள் கேட்டோமீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆகுது. நீ இந்த கறி பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உனக்கு அந்த கறி வேணுமா? நீ அதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உனக்கு அந்த கறி நீங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏன்னா ஒரு அறிகுறி கொடு கைஸ். பாருங்கள் கேட்டோமீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது கைஸ். உங்களை என்னால் பார்க்க முடியல, என் கண்ணால் பேராய்ஸால் என்னால் பார்க்க முடியல. ஆனால் இங்கே தான் இருக்குது கேட்டோமீட்டர் போய் சொல்லுறாங்க பாருங்கள் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. நீ இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன் இந்த கறி எடுக்க மாட்டேன்ற? உனக்கு வேணும்னா அந்த கறியை எடுத்துக்கோ. கைஸ் பாருங்க மூவ் ஆகுது தெரியுதுங்களா? பாருங்க கைஸ் மூவ் ஆகுது பாருங்க ஃப்ளெக்ஸ் பாருங்க கைஸ் பாருங்க. ஏய் கைஸ் பாருங்க கறியெல்லாம் கீழே விழுந்துருக்கு. கேமரா கூட சொதப்புது கைஸ். இங்கே தான் இருக்கியா? சரி கத்தாத உனக்கு வேணுன்றதை கொடுத்துட்டேன்ல, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். என்னை எதுவும் பண்ணிடாத கைஸுங்க. என் பக்கத்தில் தான் இங்கே எங்கேயும் இருக்குது. கேட்குதுன்னு நினைக்கிறேன். சத்தம் வந்துட்டே இருக்கு. இங்கேருந்து ஃபஸ்ட் கிளம்புறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு நான் அவுட்ரு கொடுக்குறேன். கைஸ் நான் அந்த ஸ்பாட் விட்டு இப்போ வெளியே வந்துட்டேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மீட்டை வச்சுலாம் இது வரைக்கும் நான் வந்து எந்த ரிச்சுவல்ஸும் ட்ரை பண்ணதில்லை. நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பாக அந்த ஆத்மா உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அவர் சொன்னார். நான் வச்ச உடனே எனக்கு கம்யூனிகேஷன் கிடச்சிது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ சீக்கிரம் அது அந்த மீட்டை வந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கைஸ். இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் தனியாக வந்ததுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்னால் என்னோடய பேனிக் சிச்சுவேஷன்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, இன்னும் ஒரு தரமான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக தரமான வீடியோவாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். 3 பேர் சேர்ந்து வாட்டி ரிவிசிட் பண்ணியிருக்கோம். அங்கே பேரலாமல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லை கைஸ், அங்கே வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு தான் போய் அந்த இடத்துல நடந்ததை பார்த்தாவே உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். அவ்வளோ ஒரு பிளாக் மேஜிக் என் கண்ணு முன்னாடி நடந்தது. அந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும், நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள். அப்புறம் சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு கீழே போடுறேன் எவ்வளோ % சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி இடத்துலலாம் என்னால் போய் வீடியோ எடுக்க முடியும் கைஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் என்னோடய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். எதனா நான் வந்து என்னோடய வீடியோவில் மாற்றணுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், நான் கண்டிப்பாக அதை நான் செய்வேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இதுக்கு மேலே வீடியோ வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.